சென்னையில் அனுமதி பெறாமலும் நிறுவப்பட்டுள்ள இன்டர்நெட் நிறுவன கம்பங்களுக்கு அபராத தொகை வசூலிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 27 தனியார் நிறுவனங்களின் இணைய சேவை வழங்கும் கண்ணாடி இழை கேபிள்கள் மற்றும் தொலைக்காட்சி சேவை வழங்கும் கேபிள்கள் சுமார் 5000 கிலோமீட்டர் நீளத்திற்கு அனுமதி பெற்று பதிக்கப்பட்டும் கம்பங்கள் வழியாகவும் செல்கின்றன. கேபிள் வாடகை மூலமாக மாநகராட்சிக்கு ஆண்டுக்கு சுமார் 20 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்து வருகிறது. இந்த நிறுவனங்களில் பல அனுமதி பெற்றதை விட அதிகமான நீளத்திற்கு கேபிள்களை நிறுவியிருப்பதாகவும் மாநகராட்சிக்கு முறையாக வாடகை செலுத்தாமல் 30 கோடி ரூபாய் அளவுக்கு நிலுவை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2020 நடத்தப்பட்ட கணிப்பில் குறைந்தது 1500 கிலோமீட்டர் தொலைவிலான பகுதிக்கு அந்நிறுவனங்கள் அனுமதி பெறாமல் கேபிள்களை பதித்துள்ளதும் தெரியவந்துள்ளது. எனவே அனுமதி இல்லாமல் இன்டர்நெட் நிறுவனங்கள் ஒழுங்கற்ற முறையில் நிறுவியுள்ள கம்பங்களுக்கு அபராத தொகை வசூலிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வு செய்து அபராத தொகையின் அளவுகளை நிர்ணயம் செய்ய உள்ளனர். இம்மாதத்தில் கூட உள்ள மன்றத்தில் இது பற்றி தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.